இல்ல அத்தை, நான் எல்லாமே கரெக்டா தான் போட்டேன். இவரு சாப்பிடுறாருங்கிறப்போ நான் அதை பார்த்து பார்த்து தானே சமைப்பேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல ஷெஃபா இருக்கீங்களா? இல்லையே. இல்ல உங்களுக்கு டிஃபன் சர்வீஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? டிஃபன் சர்வீஸ் எல்லாம் எப்பவும் பண்ணதில்ல. எதுக்குன்னு தெரியல, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் இதை முன்னாடியே சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்டியா இருக்கு. நீ வாயை தர, அதை விட சூப்பரா ஒண்ணு குடுக்குறேன். My favorite. நீங்க தப்பா நினைக்கலனா நான் என்னோட கையால ஒரு வாய் ஊட்டவா? Yeah, of course. நல்லா இருக்கணும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. என் கையால சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. கடவுளே, இதே மாதிரி எங்களையும் அவருக்கு ஞாபகம் வந்துடணும். எல்லாரையும் ஒன்னா பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. இவர் மறந்த எல்லாமே இவருக்கு ஞாபகம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தானே. இப்போ உடனே கிளம்பிடுவாரு, அப்புறம் திரும்பி வரவே மாட்டாரு. ஆலியா மேம், நீங்க இந்த நேரத்துல அதெல்லாம் விடு. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அண்ணாவோட ஃபேன் பேஜ்ல அந்த போட்டோவை போட்டிருப்பேன்? எந்த போட்டோ மேம்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? உனக்கு தெரியல? இந்த போட்டோவை நீ அண்ணாவோட ஃபேன் பேஜ்ல போடலையா? மேம், இந்த போட்டோவா அபி சார் தான் கொடுத்தாரு. போய் சொல்றியா? அண்ணாக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது? ஏன்னா அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட அத்தனை பிக்சர்ஸையும் நான் என் கையால எரிச்சிருக்கேன். ஐ அம் ஷூர் யாரோ இந்த போட்டோவை உன்கிட்ட கொடுத்து அண்ணாவோட பேஜ்ல போட சொல்லிருக்கணும். நீயும் போட்டிருக்க. உண்மையை ஒத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா யார் இந்த போட்டோவை உன்கிட்ட கொடுத்தாங்க, யார் சொல்லி இந்த போட்டோவை அண்ணா பேஜ்ல போட்டேன்னு சொல்லு. அது சார் சொன்னதால தான் நான் அதை அப்லோட் பண்ணேன் மேம். எந்த அளவுக்கு நீ போய் சொல்லிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனையாகும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் உன்கிட்ட படிச்சு சொல்லிருக்கேன். என்னோட பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு போட்டோவையும் என்ன கேட்காம அப்லோட் பண்ண கூடாதுன்னு மீறி பண்ணிருக்க. இப்போ நீ செஞ்சிருக்கிற இந்த மிகப்பெரிய தப்புக்கு ஒரு பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கு. ஆனா அது நீ மேம், எதுவும் பேசக்கூடாது. இப்பவே இந்த நிமிஷமே அண்ணாவோட பேஜ்ல இருந்து இந்த போட்டோவை டெலீட் பண்ணு. Do it now. ஓகே மேம். இப்போ இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஃபோன் எடுத்த வைக்க மாட்டாளே. இவ ஃபோனை எடுக்கலனாலும் விடாம அடிச்சிட்டே இருப்பா.